வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எல்லாருமே இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் எபிசோட புது டீசரை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூடு மார்வல் டீசரா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கும் இந்த வீடியோக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்ப ரிலீஸ் ஆயிருக்க இந்த புது டீசரையும் ஒரு சில பழைய ரூமர்ஸ் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. பிகாஸ் டீசர்ல கதை என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. இந்த படம் எப்படி இருக்க போது, லுக்கா எப்படி இருக்க போது, இந்த படத்தோட டோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ட்ரஸ்ட் மீ, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ஸா தான் இருக்கும். பட் எனக்கு இந்த படத்துல இருந்து எதுவுமே தெரிய வேணாம், எந்த ஒரு ஸ்பாயிலரும் இல்லாம நான் ஸ்ட்ரைட்டா படத்திலேயே போய் பாத்துக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேற எதனா பொழப்பு இருந்தா போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு போயிடுங்க, இட் வுட் மீன் அ லாட். அண்ட் அப்படியே என் கூட கண்டினியூ பண்ண போறவங்களும் லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாமா? சோ இந்த மூவி ஒரு நார்மலான ஒரு ஆரிஜின் மூவியா இருக்க போறது இல்ல. ஒரு ஆரிஜின் மூவினா நமக்கு எப்படி தெரியும், எப்படி ஒரு நார்மலான மனுஷனோ இல்லனா எப்படி ஒரு கேரக்டருக்கு பவர்ஸ் கிடைக்குது, அவனை தன்னைத்தானே எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா அவன் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறான் அப்படின்றது தான் ஒரு ஆரிஜின் மூவியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூவியா இது இருக்க போறது இல்ல. பட் அதுக்காக இவங்களுக்கு எப்படி பவர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லாம தவிர்த்துட்டு அப்படியே வேற ஒரு கதைக்குள்ள போக போறதும் இல்ல. பிகாஸ் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் புரியணும்ல, அதுக்காக சின்னதா ஒரு சீக்வன்ஸ்ன்றது இருக்கதான் போகுது. பட் அதை தவிர்த்து இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. டீசரை பார்த்ததுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து நம்ம 616 யூனிவர்ஸ் கிடையாது, வேற ஒரு டிஃபரெண்டான யூனிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. 1960ஸ்ல நடக்கிற ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு கதை தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படமா இருக்க போகுது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி வந்த ஒரு ரூமர் படி இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து இப்ப இவங்க இருக்காங்களா இந்த யூனிவர்ஸ், அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவங்க வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இந்த யூனிவர்ஸ்ல வந்து மாட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் வெளியே போறதுக்கு வேற ஒரு எந்த வழியும் இல்லாம அவங்களோட சூப்பர் ஹீரோ வாழ்க்கையை இந்த யூனிவர்ஸ்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல அவங்க எல்லாருமே செலிபிரிட்டிஸ் மாதிரி பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த யூனிவர்ஸ்ல அவங்க ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தான் தெரியுது. பட் இவங்க எந்த யூனிவர்ஸ்ல இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருந்துச்சு. பட் இப்போ இந்த டீசர் ரிலீஸ் ஆனதும் அதுல இருந்த ஒரு சீன் மூலமா மேபி இந்த ஒரு விதத்துல தான் இவங்க வந்து வேற யூனிவர்ஸ்ல இருந்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் இருக்கு. எந்த சீனை சொல்றேன்னா, ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து ஒரு போர்ட்ல ஏதோ எழுதிட்டு இருப்பார்ல, அவரோட லெஃப்ட் சைடுல ஒரு வார்ம் ஹோல் ஆர் மல்டிவர்சல் ரிலேட்டடான ஏதோ ஒரு டயகிராம் மாதிரி இருந்திருக்கும், என்டர் எக்ஸிட் அப்படின்னு போட்டு. சோ தியரி என்னன்னா, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் இருக்குல்ல, இவங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 616ல இருந்திருக்கலாம். ஏன் 616ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். சோ 616ல இருந்து இவங்க 4 பேருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு போறாங்க. அண்ட் போன இடத்துல ஒரு வார்ம் ஹோல் ஆர் ஒரு பிளாக் ஹோல்னால இவங்க இழுக்கப்பட்டு வார்ம் ஹோலோட இன்னொரு எண்டுக்கு போயிடுறாங்க. மேபி அந்த இன்னொரு எண்டு வந்து இன்னொரு யூனிவர்ஸா இருக்கலாம். அண்ட் அந்த யூனிவர்ஸ்லாம் இப்ப இவங்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரிஜின் சொல்ல முடியும். நான் ஏன் இப்ப 616ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ஜான் கிரசின்ஸ்கியோட ரீட் ரிச்சர்ட்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரீட் ரிச்சர்ட்ஸை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சரி ஓகே, இது சும்மா ஒரு காமிக் ரெஃபரன்ஸ் கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி 60ஸ்ல வந்து இந்த 4 பேருமே MCUக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு போயிட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி MCUல இருக்க எல்லா மக்களுமே யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் உண்மை என்னன்னா, இவங்க எல்லாருமே வேற ஒரு யூனிவர்ஸ்ல போய் இந்த மாதிரி மாட்டிருக்காங்க, பவர்ஸோட இருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரிஜினை சூப்பர்வா சொல்லி முடிக்க முடியும். இப்ப போயிட்டு இருக்க MCUவும் அஃபெக்ட் ஆகாம ஒரு புது யூனிவர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி ஆயிடும். அண்ட் சொல்ல முடியாது அவங்க அந்த வார்ம் ஹோல்குள்ள போனதுனால தான் இவங்களுக்கு இந்த எல்லா பவர்ஸுமே கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியும். பிகாஸ் இதே மாதிரி ஒரு சிமிலரான ஒரு விஷயம் வந்து வாண்டா விஷன்ல நடந்திருக்கும். வாண்டா கிரியேட் பண்ண ஹெக்ஸ்குள்ள வந்து மோனிகா ராம்போ நடந்து வந்ததுனால தான் மோனிகா ராம்போக்கு பவர்ஸ் கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ மேபி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் அந்த வார்ம் ஹோல் வழியா வந்ததுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி தான் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி தான், நடந்தா நல்லா தான் இருக்கும். பட் பண்றாங்களா இல்லையா, இதுதான் நடக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி படத்துல பார்ப்போம். அண்ட் அப்படியே இப்ப படத்தோட மெயின் பிளாட் குள்ள போவோம். சோ கேலக்டஸ் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கேலக்டஸோட மெயின் பர்பஸ் என்ன, ஒவ்வொரு உலகமா போயிட்டு அவரோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கு வந்து சில்வர் சர்ஃபர் ஹெல்ப் பண்ணுவாரு. சோ காமிக்ஸ் படி இந்த சில்வர் சர்ஃபர் எதுக்காக கேலக்டஸ்க்கு ஹெல்ப் பண்றாருன்னா, அவரோட உலகத்தை காப்பாத்துறதுக்காக. பிகாஸ் ஒரு கட்டத்துல வந்து சில்வர் சர்ஃபரோட உலகத்தை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கேலக்டஸ் வரும்போது ஒரு டீலிங் போட்டுப்பாங்க, நீ என்னோட உலகத்தை விட்டு நான் உனக்கு வந்து வேற வேற உலகத்தெல்லாம் பார்த்து தரேன், நீ அதை போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு டீலிங் போட்டுப்பாங்க. அண்ட் அதனாலதான் சில்வர் சர்ஃபர் வந்து கேலக்டஸ்க்கு ஒரு ஹெரால்டா இருக்காரு. அண்ட் இந்த மூவிலையும் நீங்க சில்வர் சர்ஃபரை பார்க்க தான் போறீங்க. பட் விஷயம் என்னன்னா, இந்த மூவில நீங்க பார்க்க போறது ஒரு ஃபீமேல் சில்வர் சர்ஃபர். உடனே எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், MCUவா ஜெண்டர் ஸ்வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதற வேண்டாம். இது ஜெண்டர் ஸ்வாப் எல்லாம் கிடையாது. உண்மையாவே காமிக்ஸ்ல ஒரு ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் இருந்திருக்காங்க. ஷாலா பெல் அப்படின்ற ஒரு வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபர் தான் இந்த படத்துல அப்பியர் ஆக போகுது. அண்ட் மேல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபரையும் ஒரு கட்டத்துல MCUக்குள்ள நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அண்ட் கேலக்டஸோட ஒன் ஆஃப் த பவர்ஸ் என்னன்னா, அவரால்
வந்து அவரோட சைஸை எப்படி வேணா மாத்திக்க முடியும். கிட்டத்தட்ட ஆண்ட்மேன் மாதிரி வச்சுக்கோங்க. பட் அட்டாமிக் சைஸ் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் நினைச்சா வந்து உலகத்தை விட பெருசாகவும் மாற முடியும். இந்த மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்ட வந்து நிக்கிற மாதிரி சின்னதாகவும் மாற முடியும். அது வந்து அவரோட கையில தான் இருக்கு, அவரோட எபிலிட்டி அது. பட் இங்க கேள்வி என்னன்னா, உலகத்தை சாப்பிடணும்னா உலகத்தை விட பெருசா இருந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு சின்னதா மாதிரி உலகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புதுல. அங்கதான் இந்த படத்தோட பிளாட்டே இருக்கு. சோ சூசன் ஸ்டார்ம் நான் ஆல்ரெடி பிரேக் டவுன்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு இந்த படத்துல டெஃபினட்டா ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். இந்த டீமோட ஒரு ஹார்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு பர்பஸ் இந்த படத்துல இவங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து டீசர்ல நான் சொல்ல போற இந்த 2 ஷாட்டை நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டீசர் ஓபன் ஆன ஷாட்ல வந்து சூசன் ஸ்டார்ம் நடக்கிறதே ஒரு மாதிரி வியர்டா இருந்திருக்கும். எனக்கு ஆரம்பத்துல இது என்ன ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க வெனசா கர்பி அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். அவங்களோட மேனரிசமே இப்படிதானா இல்லனா எதனா மறைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சின்ன டவுட் இருந்துச்சு. அண்ட் டீசர்ல அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த ஒரு சீன்ல அவங்களோட வயிறை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்ஜா இருக்கும், ஒரு மாதிரி குண்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, சூசன் ஸ்டார்ம் இந்த படத்துல பிரெக்னெண்டா இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஐ மீன் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பிறக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் இருக்கு. அப்புறம் ஏன்டா ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து இன்னும் ஒல்லியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறது புரியுது. மார்வல் படத்தை பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட ட்ரெய்லர்ஸ்ல எவ்வளவோ விஷயத்தை அவங்க மறைச்சுதான் காமிப்பாங்க. வயிறு பெருசா இருக்கிறதையும் மறைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் லீக்கான ஒரு செட் பீக்ல வெனசா கர்பி வந்து ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க. சோ பாசிபிளி அது பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸா இருக்கலாம், பாசிபிளி அவர் தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டாவே இருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல கேலக்டஸ் வந்து சைஸை மாத்தி உலகத்துக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உலகத்தை அழிச்சு சாப்பிடணும்னா அப்படியே சாப்பிட்டு போயிருக்கலாம். அவர் உள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உள்ள வராருன்னா அவருக்கு அந்த உலகத்துல இருக்க ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, ஆரல்ஸ் ஏதோ ஒருத்தர் தேவைப்படுறாரு. அண்ட் அந்த ஒருத்தர் இப்ப பிறக்க போற அந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸா இருக்கலாம். ஒரு குழந்தைக்காக கேலக்டஸ் ஏன்டா இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வரணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவன் சாதாரண குழந்தைலாம் கிடையாது, மோசமானவன் அவன். பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸ் ஆர் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இன் என்டையர் மார்வல் ஹிஸ்டரினே சொல்லலாம். ஒன்னும் இல்ல, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் கேலக்டஸ்க்கும் ஆல்ரெடி பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். 2015 வெர்ஷன் ஆஃப் சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கும். ஐ மீன் அந்த காமிக்ஸ் ஃபுல்லாவே அப்படியே கேரி அவுட் ஆயிருக்கும். அது பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து அந்த காமிக்ஸ்ல கேலக்டஸை ஒரு பெட்டு மாதிரி வச்சிருப்பாரு. அவரோட பாடி கார்டு மாதிரி ஒரு நாய்க்குட்டி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்காக ஒரு பாக்கெட் டைமென்ஷனே கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். அண்ட் சீக்ரெட் வார்ஸோட எண்டிங்லயும் இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்திருக்கும். புதுசா ஒரு மல்டிவர்ஸை உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டரா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான் இருந்திருப்பாரு. சோ இந்த அளவுக்கு ஓவர் பவரான ஒரு கேரக்டர். அண்ட் அதனாலதான் கேலக்டஸ் வந்து பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேடி இந்த உலகத்துக்கு வராரு. இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லல, இதுதான் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சோ பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து சின்ன வயசுலயே மனசு மாத்தி அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல, இல்லனா சின்ன வயசுலயே அழிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாரா என்னன்னு தெரியல. அண்ட் ஆப்வியஸ்லி கேலக்டஸ்க்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக தன்னோட சொந்த புள்ளைய வந்து சூசன் ஸ்டார்மும் ரீட் ரிச்சர்ட்ஸும் கொடுத்துட போறது இல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண தான் போறாங்க. சோ இவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற சண்டையில இந்த உலகம் வந்து மாட்டிக்க போகுது. சோ இதை எப்படி இவங்க தடுத்து நிறுத்த போறாங்க, கேலக்டஸ் கையில இருந்து இவங்க எப்படி எஸ்கேப் ஆகி போக போறாங்க அப்படின்றது தான் இந்த மொத்த படத்தோட மெயின் ஸ்டோரியா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி படத்தோட எண்ட்ல வந்து கேலக்டஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேலக்டஸ் வந்து இவங்க இருக்க இந்த யூனிவர்ஸை அழிச்சு அவர் வின் பண்ற மாதிரி தான் இந்த மூவி முடியும்னு நினைக்கிறேன். சோ இந்த யூனிவர்ஸ் அழிஞ்சிச்சுன்னா அப்ப ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் இறந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரலாம். அதுதான் கிடையாது, இவங்க மட்டும் எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இந்த படம் முடியும் எனக்கு தெரிஞ்சு. எப்படி எஸ்கேப் ஆகி எங்க போவாங்க, 616க்கு போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்சு இவங்களை வந்து டிவியை வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் லீக்கான ஒரு கேங் டைனஸ்டியோட ஃபுல் ஸ்கிரிப்ட்ல டிவிஏ அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், டெட்பூல், வுல்வரைன், கோஸ்ட் ரைடர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லைஃப் ராஃப்ட், ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு சேஃப்டிக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க டிவிஏல. சோ பாசிபிலி டிவிஏ வந்து இந்த படத்தோட எண்டிங்ல அப்பியர் ஆகி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் எப்படியே காப்பாத்தி கூட்டு போற மாதிரி இந்த படம் முடியலாம். அப்ப டாக்டர் டூம் எங்கடா, டாக்டர் டூம் இன்வால்வே ஆக மாட்டாரா அப்படின்றது நீங்க கேக்குறது புரியுது. அதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கேங்க வந்து எப்படி டூம் ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், see you soon, bye.